அனைவருக்கும் வணக்கம். என்ன ஒரு இடத்துல பேச கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் பேசியிருக்கேன். பெண் கல்வி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல நான் என்ன பேசினேன்னு சொல்லி நீங்களே கேளுங்க. பெண் கல்வி. இந்த கல்வி எங்களுக்கு கிடைச்சிருச்சு. நாங்க நல்லா ஒரு வாழ்க்கையில உலகத்த ஆளக்கூடிய அளவுக்கு திறமை படைச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நீங்க யோசித்து பார்த்தாலும் சரி, நான் யோசித்து பார்த்தாலும் சரி, கண்கள்ல கண்ணீர் வந்து தான் ஆகும். அந்த அளவுக்கு எங்கள் கல்வி மறுக்கப்பட்டது. அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்னு சொல்லி மறுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, பட்டங்கள் ஆள்வதும், சட்டங்கள் செய்வதும் பாரினை பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியார் சொன்னார். பட்டங்கள் ஆண்டோம், சட்டங்களும் செய்தோம். இதற்கு முன்னாடி இருந்த நம் முன்னோர்கள் எதுவுமே கிடைக்காம இருந்தாங்க. அந்த கல்வி என்ற பொக்கிஷன் கிடைத்த பிறகுதான் நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்து வர முடிந்தது. எத்தனை பொக்கிஷத்த குடுத்து நீ வாழ்ந்துக்கோன்னு சொல்லியிருந்தாலும், இந்த அளவிற்கு வந்திருக்க முடியாது. கல்வி என்ற ஒரு கண்ணுடை அத மட்டும் குடுத்ததுனால தான் நாங்க ஒரு உலகத்தையே ஒளிய பார்க்க முடிஞ்சுச்சு. பெண்கள் என்பவள் பிறந்த உடனே கள்ளிப்பால குடுத்து கொன்ன காலம்லாம் இருக்கு. பெண் பிள்ளை பிறந்தா இப்பயும் இழிவுபடுத்துற காலம்லாம் இருக்கு. பெண் என்பவள் இழிவுபடுத்தப்பட்ட காலங்கள் இருக்கு. அதுக்கு நெறைய தலைவர்கள் உறுதுணையாக நின்னாங்க. அதுல முக்கியமானவர் கல்விக்கண் செம்மல் நம்மளுடைய காமராஜர். அதுக்கப்புறம் பார்த்தா பாரதியார், பாரதிதாசன் நெறைய தலைவர்கள் நெறைய பேரு எங்களுக்காக குரல் கொடுத்து இத்தனை சுதந்திரங்களை நம்ம கையில் குடுத்தாங்க. கல்வி என்ற பொக்கிஷம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். படிப்பு என்ற ஒன்றுதான் எங்களுக்கு ஆயுதம். எல்லா குழந்தைகளும் இந்த மகளிர் தினத்தில் கல்வியை மேம்பட செய்து நல்ல கல்வியை கற்று வாழ்க்கையில் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.